ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நாங்கள் ஆரோவிலுக்கு மெடிடேஷன் போயிட்டு வந்தோங்க. மெடிடேஷனு அவ்வளோ ஒரு சூப்பராக நிறைய டைம் கிடைச்சது பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட டைம் கிடைச்சது பண்ணுறதுக்கு. நிறைய இன்றைக்கி வேண்டுதல் வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்தது. எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு டிஸ்டர்ப் இல்லாத அவ்வளோ சூப்பராக இன்றைக்கி மெடிடேஷன் போச்சு. சரிங்க, கார்டன் நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். பூவெலாம் ஒன்றும் கிடையாது, அதிகம் எதுவுமே இல்லை, எல்லாம் அறுவடை ஆகிடுது. இனிமேல் செடி புது துளிர் எடுத்து வந்தால் தான். குட்டி குட்டி சார்ஸ் போடுவேன், ஷார்ட் வீடியோ போடுவேன். ஷார்ட் வீடியோ போடுற அளவுக்கு ஒன்றும் பூவெலாம் அந்த அளவுக்கு இல்லை. நிறைய செடி இந்த வெயிலில் வாடின மாதிரி தான் இருக்காண்டி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாட்டுது, தோண்டு போய் இருக்குது. காலையிலே ஃப்ரெஷ்ஷாக பூவெலாம் வீடியோ எடுத்து போடுவேன். காலையில் 2-3 நாளாகவே வீடியோ எடுக்கிற அளவுக்கு மாடியில் பூவெலாம் கிடையாது, எல்லா பூவும் அறுவடை ஆகிடுது. போன சீசனில் நான் வீடியோ போட்டிருந்தேன், பூவோடு எடுத்து. ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் தான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த சாமந்தி செடி தருவீங்களான்னு. ஆனால் அவங்களுடைய அட்ரஸ் எப்படி நான் கண்டுபிடிச்சி தரதுன்னு தெரியல. நானும் ஃபோன் நம்பராக எதுவும் போடலை. ஆனால் செடி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சப்போஸ் என் வீடியோவை பார்த்தாங்கன்னா மெசேஜ் ஏதாவது போட்டாக்கா நான் மறுபடியும் வீடியோவில் நான் ஃபோன் நம்பரோடு போடுறேங்க. செடி வேணுன்றவங்களுக்கு ஒரு 50 செடிக்கிட்ட நான் ஜாடி வச்சுருக்கேன், பதிவு போட்டு. இதை பாருங்கள், நிறைய செடி இருக்குது. யாருங்கன்னா கொடுக்குறது இருந்தால், ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தான் தெரியல எனக்கு. கொரியர்லாம் எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியாது. அதுவும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லாத இருக்கேன். ஆனால் அவங்க கேட்டதுக்கப்புறம் நான் இந்த செடி பதிவு வச்சுருக்கேன். சாமந்தி ஒருத்தவங்க கேட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர் பார்த்துட்டு ஒருத்தவங்க கிளை வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களாம் மறுபடியும் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு எதுலேயாவது அவங்க மெசேஜ் போட்டாங்கன்னா, அவங்களுக்கு செடி தேவைதான்னு தெரிஞ்சதுன்னா நான் கன்ஃபார்ம் என் ஃபோன் நம்பர் போடுறேன். அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு கூட அவங்க என்னண்ட கேட்கலாம். இந்த செடி கூட நிறைய இருக்குது. கீழே நிறைய செடி இருக்குது. அதெல்லாம் ஜாடி வேணும், அதை தனியாக பிடுங்கி நட்டு பாதுகாப்பு தான். யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட ஜாடி வேணும், அதை ரெடி பண்ணி ஆகணும். நான் நிறையவே இருக்குது. இது கீழே விதை நிறைய கன்று முளைச்சிக்குது. அதை நான் களைச்சி எடுத்து நடணும். அதுக்கு தகுந்த ஜாடி தேடி ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 2 செடி தனியாக பிடிங்கி நட்டேன். அதே மாதிரி இதில் ஒரு 6 செடி 10 செடி கிட்ட பிடிங்கி நட்டுருக்கேன். இதில் ஜாடி குட்டி குட்டியான ஜாடி நான் அரேஞ்ச் பண்ணி போடணும். யாராவது செடி கேட்குறாங்கன்னா கொடுக்கணுன்னா சின்னதாக ஜாடி ரெடி பண்ணி ஆகணும். மண்கலையை ரெடி பண்ணி ஜாடி ரெடி பண்ணணும். ஆனால் செடி நிறையவே இருக்குது மாடியில். இது பாருங்கள், அவங்க கேட்டாங்கன்றதுக்கோசமே நான் என்னுடைய மாடியில் செடி திட்டமாக தான் வச்சுருந்தேன். அவங்க கேட்டாங்கன்னு
நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து செடியை வந்து பதுவு போட்டேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஜாடி மாற்றி ஒரு செடி 2 செடி தேவையான அளவுக்கு தான் நடுவேன். அப்புறம் எனக்கு கடையில் வந்து யாராவது கிஃப்ட்டு பிறந்த நாள் வருதுன்னா அவங்களுக்கு அன்றைக்கி செடி கொடுத்து கிஃப்ட் பண்ணுவோம். ஜவுளி எடுக்கிறவங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் எடுக்கிறாங்கன்னா அதுக்காக நான் வந்து நிறையா ஜாடி போட்டுக்கிறேன். ஜாடி வந்து போட்டு கொடுப்பேன் நிறைய. அது வந்து இது மாதிரி செடி கொடுத்ததில்ல, டேடி மம்மி கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த சம்மங்கி பூ, வெள்ளை சம்மங்கி, மாங்கன்று, எலுமிச்சங்கன்று அது மாதிரி தான் நான் இது வரலும் பதுவு போட்டு கொடுத்துருக்கேன் செடி வந்து கடைக்கு வரவங்களுக்கு. அவங்க கேட்டதுக்கப்புறம் இந்த செடி நிறையா நான் பதுவு வச்சது இப்போ நிறைய பேருக்கு இதுலேயும் கொடுக்குறேன். நான் யாராவது பிறந்த நாள் அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வராங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த செடி வந்து அந்த குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கல்யாண நாள் அன்றெல்லாம் இந்த செடி வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோங்க. அது வந்து இயற்கையாகவே எங்களுக்கு இது ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து எனக்கு வீடியோ போட்டதுலேருந்து அவங்க கேட்டாங்கன்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எப்போயாவது அவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு கூட மறுபடியும் கேட்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த செடி கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா செடி வேணும்னா கன்ஃபார்ம் மெசேஜ் போடுங்க. நான் வந்து என் ஃபோன் நம்பர் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு என்ன செடி கேட்டிங்கன்னா நான் அட்ரஸ் கேட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. செடியெல்லாம் வாடி போயிருக்கு, தண்ணி ஊற்றணும். எல்லா செடியுமே பாருங்கள் வாடி இருக்குது. தண்ணி வந்து எல்லாத்துக்கும் செடிக்கு விடணும். கன்ஃபார்ம் செடி வேணுன்றவங்க மெசேஜ் போடுங்க. நான் ஒரு 50 செடிக்கிட்ட இருக்குங்க கொடுக்கறதுக்காகவே போட்டு வச்சுருக்கேன். யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள். ஆனால் கொரியர்லாம் இன்னும் நான் விசாரிக்கல. செடி யாராவது வேணும்னு கேட்டால் தான் எந்த கொரியரில் போடுறது என்னன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும். செடி ஆனால் எங்களில் பூ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்க வந்து மறுபடியும் ஏதாவது மெசேஜ் போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செடி பதுவு போட்டு வச்சுருக்கேன். கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேங்க. கன்ஃபார்ம் தரேன். தேங்க்யூ, வெல்கம். ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வீடியோ பெருசாக எதுவும் இல்லைங்க. சும்மா செடி பதுவு வச்சது மட்டும் ஏற்கனவே செடி கேட்டு இருந்தாங்க, அதுக்காக மட்டும் வீடியோ போட்டு இருக்கேங்க. தேங்க்ஸுங்க.